இவர் தான் எங்கள் பிரியாணி மாஸ்டர். டிடிவி ராயல் கபேவோட பெரிய மெயின் மாஸ்டர் இவர் தான். பாருங்கள், பிரியாணி மசாலா அடிக்கிறாங்க. இந்த மனமே அவ்வளோ மனமாக இருக்குங்க. அடிக்கிற இது பாருங்கள், அந்த 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 கொதிக்கிற ஆவி தெரியுதுங்களாங்க. அந்த எண்ணெயோட இது பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். எண்ணெய் அவ்வளோ அவ்வளோ ப்ரௌனிஷாக வரணும். அந்த வெங்காயம் நல்லா பாயில் ஆகி ப்ரௌனிஷாக வந்து ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் போடுவாங்க இந்த மசாலா போடுவாங்க பாருங்கள். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் அதை போட்டதுக்கப்புறம் தக்காளி அரவை போட்டதுக்கப்புறம் நல்லா போட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா மசாலா போடுவாங்க. அந்த மசாலாவை பாருங்கள். நீங்கள் இங்கே பாருங்கள், பிரியாணிக்கு தேவையான மசாலா மொத்தம் அரைச்சி பொடியாக்கி வச்சுருக்காங்க. இதை நல்லா போட்டு அடித்ததுக்கப்புறம் இந்த மசாலாவை மாஸ்டர் கைப்பட மிக்சியில் அரைக்கிறது கிடையாது. நம்ம அம்மி இருக்குது, அம்மியில் போட்டு அழகாக பக்குவமாக அரைச்சி பவுட்ரு ஆக்கி அதை சலித்து அந்த மாதிரி அரைச்சி போடுறாங்க எங்கள் மாஸ்டர். அடுத்து பால், சுத்தமான பால், சீனிவாசா பால் போட்டு அதுக்கப்புறம் தயிரை போட்டு நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, நம்ம கடையில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னா இதெல்லாம் டால்டா சேர்க்க மாட்டாங்க. நோ டால்டா, நோ வினிகர். இது 2 ஐட்டமும் கிடையாது. அஜினமோட்டா கிடையாது. 3 ஐட்டம் நோ மிக்சிங். இதை நல்லா இது பண்ணதுக்கப்புறமா சிக்கன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. எங்கள் கடையில் அவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். சிக்கன் அவ்வளோ சுத்தமாக கழுவி இந்த அம்மா தான் எங்கள் கடையில் எல்லாமே சுத்தமாக கழுவி நல்லா சமைக்கிறதுக்கு சுத்தமாக ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு சிக்கனும் சுத்தமாக கழுவி தருவாங்க. அவ்வளோ நீட்டாக இருக்கும். இந்த அம்மா அவ்வளோ சுத்தமாக வேலை செய்யுங்க. இந்த அம்மா அந்த மாதிரி சிக்கன் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. தெரிஞ்சுங்களா சிக்கன் எப்படி தெரிஞ்சுங்களா? பார்த்தீங்களா? அவ்வளோ சிக்கனை போட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு டெய்லி லைவாக உயிரோடு வெட்டி எடுத்துகிட்டு வந்து போடுறோம் நாங்கள் சிக்கனை. இவர் தான் எங்கள் மாஸ்டர், சுத்தமான மாஸ்டர். பாருங்கள், தக்காளி இங்கே பாருங்கள், புதினா மல்லி போடுவோம் பாருங்கள். இப்போ புதினா மல்லி போட்டு அதுக்கப்புறம் போடுவோம் எல்லாமே. பாருங்கள், புதினா மல்லி